புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நாயகர் நிகழ்ச்சியோட கடந்த சொல்ல நம்ம தமிழ்நாட்டோட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறித்து பார்த்தோம். இந்த வாரம் நம்ம மீண்டுமே தமிழ்நாட்டை தாண்டி பக்கத்து மாநிலங்களுக்கு பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இன்று ஆந்திராவோட மறைந்த முதல்வர் ராஜசேகர ரெட்டியோட 75வது பிறந்த நாள். தமிழ்நாட்டில் எப்படி தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் அரசியல், ஜாதி, மதம் இந்த விஷயங்கள்லாம் கடந்து அனைத்து மக்களாலும் ஒரு மதிக்கப்படக்கூடிய தலைவர்களா இருக்காங்களோ, அதே போல ஆந்திரால அவர் அடிப்படையில ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அனைவரும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராகவே ராஜசேகர ரெட்டி மாறினாரு. அவர் ஆந்திரால கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள், அவற்றை பின்பற்றி தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இந்த திட்டம்லாம் ஆந்திரால அவரை பார்த்து கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவரோட திட்டங்கள் இருந்திருக்கு. அடிப்படையில் ஒரு மருத்துவரான ராஜசேகர ரெட்டிக்கு அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். 1949 ஆந்திரா மாநிலம் கடப்பா மாவட்டத்துல ராஜா ரெட்டி ஜெயாமா அப்படின்ற தம்பதிக்கு ராஜசேகர ரெட்டி மகனாக பிறக்கிறாரு. சிறு வயதுல எல்லா பெற்றோருக்கும் தன்னோட பையனை ஒரு டாக்டர் ஆக்கணும், இல்லைன்னா ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், இல்ல கலெக்டர் ஆக்கணும் அப்படின்னு பல்வேறு ஆசைகள் அப்படி இருக்கும். ராஜா ரெட்டி அவருக்குமே கூட தன்னோட பையனை டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி அவருக்கு இருந்த ஒரு ஆர்வம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு தன் மகனை ஒரு அரசியல்வாதி ஆக்கணும் அப்படின்ற லட்சியம் ராஜசேகர ரெட்டியோட அப்பா ராஜா ரெட்டிக்கு இருந்தது. 1958 கர்நாடகா மாநிலம் குல்பர்கால இருக்க MR மருத்துவக் கல்லூரியில ராஜசேகர ரெட்டி மருத்துவ படிப்பு படிக்கிறாரு. அங்கே மாணவர் சங்க தலைவராகவும் ஆகுறாரு. ஆனா மருத்துவ படிப்பு முடிஞ்ச உடனே தன்னோட மாநிலத்துல தான் மருத்துவ சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆந்திராவுக்கே ராஜசேகர ரெட்டி திரும்பிடுறாரு. திருப்பதியில இருக்க SV மருத்துவக் கல்லூரியில அவர் பயிற்சி மருத்துவரா இருக்காரு. அங்கேயுமே பாத்தீங்கன்னா பயிற்சி மருத்துவர் சங்கத்தோட அந்த தேர்தலில் போட்டிட்டு அந்த தலைவராகவும் ராஜசேகர ரெட்டி உருவாகிறாரு. சென்ற இடங்கள்ல எல்லாமே அங்க நடக்கிற தேர்தலா இருக்கட்டும், அங்க நடக்கிற அரசியல் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்பவே ஒரு முன்னணியில நிக்கிற ஒருவரா ராஜசேகர ரெட்டி இருக்காரு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவரோட சொந்த மாவட்டமான கடப்பால இருக்கிற அந்த அரசு மருத்துவமனையில மருத்துவ அலுவலரா ராஜசேகர ரெட்டி பணியாற்றிட்டு வர்றாரு. ஆனா அங்கேயுமே கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அளவுல எதுவுமே சேவை செய்ய முடியல அப்படின்ற ஏக்கம் அவருக்கு உருவாகுது. அதனால 1973 அவரோட அந்த சொந்த ஊர் இருக்கிற புலிவந்தலால ஒரு 70 படுக்கைகளோட ஒரு மருத்துவமனையை அவர் ஒரு கிளினிக்கை ராஜசேகர ரெட்டி உருவாக்குறாரு. அந்த கிளினிக்கோட சிறப்பு அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, அங்க நீங்க நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். 5 ரூபாய் டாக்டர், 10 ரூபாய் டாக்டர் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல ஆந்திரால 1 ரூபாய் மருத்துவர் அப்படின்ற ஒரு பெயர் எடுத்த ஒருவர் ராஜசேகர ரெட்டி. அங்கே வர்ற அந்த நோயாளிகளுக்கு 1 ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொண்டு மருத்துவம் பார்க்கிறார் ராஜசேகர ரெட்டி. ஏழைகளோட மருத்துவர் அப்படின்ற பெயரையுமே ராஜசேகர ரெட்டி எடுக்கிறாரு. அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறதும் அவருக்கு வருது. 1978 தன்னோட 29வது வயசுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல தன்னை ராஜசேகர ரெட்டி இணைச்சுக்கிறாரு. அப்போதே அவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்ததுனால 1978 சேர்ந்த உடனேயே அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலே அவருக்கு MLA இடமும் கொடுக்கப்படுது. ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ்ல இருக்கிற இளைஞர்களுக்கு 20% சீட்டு கொடுக்குற அந்த முறை இருந்தது. அதன் அடிப்படையில் ராஜசேகர ரெட்டிக்கு 1978 புலிவந்தலால போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு ராஜசேகர ரெட்டிக்கு கிடைக்குது. தான் சந்தித்த முதல் தேர்தலே கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றியை ராஜசேகர ரெட்டி பெறாரு. அது மட்டுமல்ல, அந்த ஆட்சியிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 MLA ஆறாரு. ஒரு 2 வருஷத்துல 1980 அங்க கல்வி உள்ளிட்ட துறைகளுக்கு மாநில அமைச்சராகவும் ராஜசேகர ரெட்டி தேர்வாகிறாரு. ஆந்திரால பாத்தீங்கன்னா 82 கட்சியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 9 மாத இடைவெளியில NTR ஆந்திரால ஆட்சியை பிடிக்கிறாரு. அதனால ஆட்சி அப்படின்றது பறிபோயிருது. ஆனா பாத்தீங்கன்னா புலிவந்தலால 2வது முறையா போட்டியிட்டு ராஜசேகர ரெட்டி MLA வெற்றி பெறாரு. மீண்டும் 85 திரும்பவும் தேர்தல் வருது. தெலுங்கு தேசம் கட்சிக்குள்ள ஏற்பட்ட சில பிரச்சனைகளால NTR ஆட்சியை திரும்பவும் கலைச்சிட்டு தேர்தலை எதிர்கொள்றாரு. அப்போது 3வது முறையாக புலிவந்தலா தொகுதியில ராஜசேகர ரெட்டி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 83 NTR ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சியை மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைமை ராஜசேகர ரெட்டி 1983 காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகவும் ஆக்குறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 85க்கு பிறகு அவர் சட்டமன்ற தேர்தல்கள்ல போட்டியிடல. தேசிய அரசியலுக்குள்ள அவரை கொண்டு வரணும் அப்படின்ற நிலையில 1989 MP தேர்தலில் அவருக்கு இடம் கொடுக்கப்படுது. கடப்பா தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாவும் ராஜசேகர ரெட்டி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 89க்கு அப்புறம் 1991, 96, 98 அப்படின்னு தொடர்ச்சியா 4
நாடாளுமன்ற தேர்தலையும் ராஜசேகர ரெட்டி போட்டியிட்டு 4லையுமே வந்து வெற்றியுமே வந்து பெறாரு. 1999 மீண்டும் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போது வந்து திரும்பவுமே வந்து எப்படி ஏற்கனவே 83ல என்டிஆர் வந்து செல்வாக்கு பெற்று ஆட்சியை பிடிச்சோன்னா அந்த சூழலை வந்து சமாளிக்கிறதுக்கு திறமையா கையாளுறதுக்கு ராஜசேகர ரெட்டியை ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக்குனாங்களோ அதே போல 1999ல சந்திரபாபு நாயுடு முதல்வரானதுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடுவை சமாளிக்க அவரோட ஆரம்பகால நண்பர், ஏன்னா சந்திரபாபு நாயுடுமே ஆரம்ப காலத்துல காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. அவர் இவரெல்லாம் ஒரே காலகட்டத்துல எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நண்பர்களாகவும் இருந்தவர்கள். அப்படின்ற அடிப்படையில சந்திரபாபு நாயுடு வந்து முதல்வர் ஆகுறாரு. அந்த சூழல்ல வந்து ராஜசேகர ரெட்டி வந்து மீண்டுமே ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக்கப்படுறாரு. காங்கிரஸே அவ்வளவுதான், காங்கிரஸே வந்து அழிஞ்சிடுச்சு, இனிமே வந்து தேடி தான் கண்டுபிடிக்கணும் எங்க அப்படின்னு காங்கிரஸே ஒரு ஏறக்குறைய வந்து ஆந்திரால வந்து காங்கிரஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல் தான் இருந்தது. தெலுங்கு தேசத்தோட ஆதிக்கம் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருந்தது. ஹைடெக் சிட்டி உள்ளிட்ட விஷயங்கள்னால சந்திரபாபு நாயுடு ரொம்பவே வந்து பிரபலமா இருந்தார் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சூழல்ல தான் 2004 சட்டமன்ற தேர்தலும் வருது. காங்கிரஸ்ல இருக்கிற பெரும்பான்மையான தலைவர்களுக்கே வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போற அந்த இதுல வந்து நம்பிக்கையே இல்லை, ஜெயிச்சிருவோமா அப்படின்ற சந்தேகம் கூட வந்து அவங்களுக்குலாம் வந்து வருது. அப்படின்னு ரொம்பவே காங்கிரஸ் தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லோருமே வந்து ஒரு சோர்வாகி இருந்த சூழல்ல ராஜசேகர ரெட்டி வந்து ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாரு. அது வந்து நடைப்பயணம். கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் ஆந்திரா முழுவதும் வந்து தன்னோட நடைப்பயணத்தை வந்து ராஜசேகர ரெட்டி வந்து மேற்கொள்றாரு. மக்கள் கிட்ட போய் அவங்களோட பிரச்சனைகள் என்ன உள்ளிட்ட விஷயங்களை வந்து கேட்கிறாரு. அது மிகப்பெரிய அளவுல ராஜசேகர ரெட்டிக்கு வந்து கை கொடுக்குது, காங்கிரஸ்க்கு கை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2004ல மீண்டுமே வந்து புலிவந்தலால தான் வந்து போட்டியிடுறாரு. எப்படி 1999ல வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரா இருந்தாரோ அதே போல 2004ல போட்டியிட்டு வெற்றி பெற்றதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை பிடிக்க ஆந்திராவோட முதல்வராக முதன்முறையாக ராஜசேகர ரெட்டி வந்து தேர்வாகிறாரு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து கடன் ரத்தா இருக்கட்டும், 1 கிலோ அரிசி வந்து 2 ரூபாய் விஷயமா இருக்கட்டும், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்து ராஜசேகர ரெட்டி வந்து கொண்டு வராரு. அந்த திட்டங்கள் 2006க்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வராரு. அப்படின்னா அப்ப பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவுல ஆந்திரால மக்களோட மனங்கள்ல வந்து ராஜசேகர ரெட்டி வந்து இடம்பெற்றாரு. மீண்டும் 2009 தேர்தல் அப்படின்னு வருது. ஒரு புறம் பாத்தீங்கன்னா ரோஜா உள்ளிட்ட ஆந்திராவோட ஸ்டார் வந்து அப்ப தெலுங்கு தேசத்துல தான் இருந்தாங்க. ஒரு புறம் ரோஜா தெலுங்கு தேசம் அப்படின்னு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. மறுபுறம் வந்து சிரஞ்சீவி வந்து பிரஜாராஜ்யம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த ஒரு பக்கம் வந்து நட்சத்திர பட்டாளங்கள் சூழ போயிட்டு இருக்கு. ராஜசேகர ரெட்டி வந்து ஒரு தனி ஒரு ஆளா அந்த தேர்தலை வந்து அவர் வந்து எதிர்கொள்றாரு. ஆனாலும் ரொம்பவே துணிச்சலா எதிர்கொண்டு மக்கள் வந்து நாயகர்களை பார்க்க போவாங்க, காசு கொடுத்து பார்க்க போறோம், அவங்களே நேரம் வரும்போது விருப்பத்தோட போய் பார்ப்பாங்க, ஆனா ஓட்டு வந்து தலைவர்களுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல 2009 தேர்தலில் 2வது முறையாக ராஜசேகர ரெட்டி வந்து வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று 2வது முறையாக மீண்டுமே தொடர்ச்சியாக ஆந்திராவோட முதல்வர் ஆகிறாரு. அது மட்டுமல்ல 2004ல இருந்து 2009 வரைக்கும் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆந்திராவோட முதல்வரா ராஜசேகர ரெட்டி இருக்காரு. ஆந்திரால 5 ஆண்டுகளை முழுமையாக கடந்த முதல் காங்கிரஸ் தலைவர் அப்படின்ற பெருமையும் ராஜசேகர ரெட்டிக்கு வந்து கிடைக்குது. ஆனா 2009ல ஒரு விமான விபத்துல ராஜசேகர ரெட்டி வந்து இறப்பை வந்து எதிராரு. ஆந்திரா மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான மாநிலங்கள்ல அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பையும் ஒரு சோகத்தையுமே ஏற்படுத்தினது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டோட அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் வந்து விடுமுறையே வந்து அளிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில ஒரு தலைவர்கள் மத்தியிலுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவரா ராஜசேகர ரெட்டி வந்து இருந்தாரு. அவரோட மறைவுக்கு பிறகு அவரோட பையன் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து முதல்வராக ஆக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அவரோட ஆதரவாளர்கள் வந்து அதை நிறைய எதிர்பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, ஆந்திரால வந்து ராஜசேகர ரெட்டியோட மரணத்தை கேட்டு அதனால இறந்தவர்களோட எண்ணிக்கையுமே கூட அதிகரிச்சுட்டே வந்து போனது. மாரடைப்பால மரணம் அப்படின்னு பல்வேறு நபர்கள் ராஜசேகர ரெட்டியோட மரணத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயங்கள், மாரடைப்பால மரணமடைஞ்ச விஷயங்களும் கூட நடந்தது. ஆந்திராவே முழுமையா சோகத்திலே வந்து மூழ்கிடுச்சு. தொடர்ச்சியா ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வரா கொண்டு வருவாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா காங்கிரஸ் தலைமை வேறொரு முடிவு எடுத்தது. ஜெகன்மோகன் ரெட்டி வெளியில வந்தாரு. அவர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 2014 எதிர்கட்சி தலைவரா 2019 ஆட்சியை பிடித்து மீண்டும் சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஆட்சியும் வந்து இழந்திருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டியை மக்கள் மிகப்பெரிய அளவுல அங்கீகரிச்சதற்கும் ஆரம்ப காலத்துல வந்து அவரோட போராட்டங்கள், அவரோட நடைப்பயணம், இல்ல அவருக்கு வந்து வாக்களிச்சு அவரை தேர்ந்தெடுத்தது கூட ராஜசேகர ரெட்டி, அதாவது ராஜண்ணா அப்படின்னு ஆந்திரா மக்கள் பெருமையோடு அழைக்கக்கூடிய ராஜசேகர ரெட்டி மீது இருந்த அன்பும் மரியாதையும் தான் காரணம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா
ராஜசேகர ரெட்டி மறைந்த பிறகு கூட காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த ஜெகன் தனியாக கட்சி ஆரம்பிச்சாலும் கூட ராஜசேகர ரெட்டி காங்கிரஸ்ல இருந்து தான் எல்லா விஷயங்களையும் வந்து செய்தாரு. அதனால வந்து அவர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து அவரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. தெலுங்கு தேசம் பக்கம் நம்ம பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடும் ராஜசேகர ரெட்டியும் ரொம்ப நீண்ட கால நண்பர், எங்களுக்கு வந்து எதிரி கிடையாது. அவர் நடைப்பயணம் போய் உடல் நலிவுற்றிருந்த போது கூட சந்திரபாபு நாயுடு வந்து மருத்துவரை அனுப்பிச்சிருந்தார். அந்த அளவு நீண்ட கால நண்பர் அப்படின்னு தெலுங்கு தேசம் கூட ராஜசேகர ரெட்டி வந்து சொந்தம் கொண்டாடிய விஷயங்களும் நடந்தது. அந்த அளவுக்கு ஆந்திரால கட்சி தாண்டி நபர்கள் தாண்டி மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக ராஜசேகர ரெட்டி உருவெடுத்தார் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. தற்போது தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு ஒரு சில இடங்கள் அவரோட சிலைகள் உடைக்கப்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் நடந்தாலும் கூட ஆந்திராவில் கட்சியை தாண்டி ஜாதி மதத்தை தாண்டி அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக ராஜசேகர ரெட்டி இருந்தார் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம நாயகன் நிகழ்ச்சி அதன் அடிப்படையில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் போட்டியிட்ட 4 பாராளுமன்ற தேர்தல், 6 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு அனைத்திலுமே வந்து வெற்றி பெற்று 10 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெறுமனே தன்னோட கடமைகள் இதானே அப்படின்னு செய்யாம தேடி தேடி மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்களை வந்து வகுத்ததுல ராஜசேகர ரெட்டி ஒரு முன்னோடினே வந்து நம்ம சொல்லலாம். நடைப்பயணத்துல மருத்துவ உதவி இல்லாம, மருத்துவ வசதி இல்லாம குழந்தைகள் இறக்கிறது, முதியோர்கள் பாதிக்கப்படுற உள்ளிட்ட விஷயங்களை கவனிச்சு அதற்காக மருத்துவ காப்பீடுன்னு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்த விதமா இருக்கட்டும் அப்படின்னு அவர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் பல்வேறு மாநிலங்கள்ல வந்து பல்வேறு மாநிலங்களுக்கே ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ₹1 மருத்துவராக தன்னோட மருத்துவ பணியை தொடங்கி ஆந்திராவோட அரசியல் சகாப்தமாக மட்டும் இல்லாம ஆந்திராவோட மக்கள் மனசுல ராஜண்ணாவாகவும் வாழ்ந்துட்டு இருக்க ராஜசேகர ரெட்டி நிஜமாவே ஒரு நாயகன் தான். இந்த வாரம் ராஜசேகர ரெட்டி குறித்து வந்து நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த வாரம் வேறு ஒரு தலைவரோட நாயகன் நிகழ்ச்சியில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.